இன்றைய செய்திகள். அரசு மற்றும் பொது செய்திகள். தமிழக அரசின் புதிய திட்டம். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த இன்று முக்கிய நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசு அறிவிப்பு. பெட்ரோல் டீசல் விலை சீரமைப்பு தொடர்பான மத்திய அமைச்சரவையின் முக்கிய ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. வேலைவாய்ப்பு முகாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நடைபெறவுள்ள பிரமாண்ட வேலைவாய்ப்பு முகாம்கள் இன்று நடைபெறுகிறது. சிறு குறு தொழில்கள். தமிழகத்தில் சிறு குறு தொழில்களை ஊக்குவிக்க புதிய மானிய திட்டத்தை அரசு இன்று அறிமுகப்படுத்தியுள்ளது. குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகள் உற்சாகம். குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலனை கருத்தில் கொண்டு குளிக்க தடை தொடர்கிறது. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தாள் 1 தேர்வு நேற்று நடைபெற்றது. தாள் 2 தேர்வு இன்று நடைபெறுகிறது. 222 மையங்களில் 61,386 தேர்வர்கள் பள்ளி ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு தாள் 1 இன்று எழுதுகின்றனர். தமிழகம் முழுவதும் 12,001 ஆண்கள், 49,385 பெண்கள், 1,321 மாற்றுத்திறனாளிகள் தகுதி தேர்வை எழுதினர். இன்று நடைபெறும் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 தேர்வை 613 மையங்களில் 1,67,743 தேர்வர்கள் எழுதுகின்றனர். தாள் 2 எழுதுவோரில் 40,535 ஆண்கள், 1,27,208 பெண்கள், 3,151 மாற்றுத்திறனாளிகள் இருப்பதாக வாரியம் தகவல். தேர்வு மையத்துக்கு காலை 8:30 மணி முதல் 9:30 மணிக்குள் வராதவர்களுக்கு பிறகு அனுமதி இல்லை என அறிவுரை. 40 இடங்களில் டிவிஏசி அதிரடி சோதனை. மாநகராட்சி மற்றும் நகராட்சி அலுவலகங்களை குறிவைத்து தமிழகம் முழுவதும் 40 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரே நேரத்தில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளது. சீரார்கள் கார், இருசக்கர வாகனம் ஓட்டினால் பெற்றோருக்கு ரூபாய் 25,000 அபராதம். தமிழ்நாடு காவல்துறை அறிவிப்பு. 18 வயது நிறைவடையாத சீரார்கள் கார், இருசக்கர வாகனம் ஓட்டுவது சட்டப்படி குற்றம். சிறுவர்கள் கார் ஓட்டினால் வாகனத்தின் பதிவு சான்றிதழ் RC ரத்து செய்யப்படும். 25 வயதாகும் வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படாது. தமிழ்நாடு காவல்துறை அறிவிப்பு. ரயில் மற்றும் போக்குவரத்து செய்திகள். புதிய வந்தே பாரத். தமிழகத்தின் முக்கிய நகரங்களை இணைக்கும் புதிய வந்தே பாரத் ரயில் சேவைக்கான கால அட்டவணை இன்று வெளியீடு. பயணிகள் கவனத்திற்கு. ரயில் நிலையங்களில் கூட்ட நெரிசலை குறைக்க புதிய டோக்கன் முறை இன்று அறிமுகம். மீன்பிடி துறைமுகம். தமிழக கடற்கரை பகுதிகளில் சரக்கு ரயில் போக்குவரத்தை அதிகரிக்க திட்டமிட்டுள்ள மத்திய அரசு. வானிலை செய்திகள். மழை எச்சரிக்கை. வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 48 மணி நேரத்துக்கு கனமழைக்கு வாய்ப்பு. வெப்பநிலை நிலவரம். கோடை காலம் முடிந்து இயல்பு நிலை திரும்பினாலும் சில இடங்களில் வெப்பநிலை வழக்கத்தை விட 2 டிகிரி அதிகமாக இருக்கும். மீனவர்கள் எச்சரிக்கை. கடல் சீற்றமாக இருப்பதால் மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தல். வெளிநாட்டு தமிழர் செய்திகள். சிங்கப்பூர் தமிழர்கள் சிங்கப்பூரில் பணிபுரியும் தமிழர்களின் நலன் கருதி புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. மலேசியா செய்தி. மலேசியாவில் உள்ள தமிழ் பள்ளிகளுக்கு தமிழகத்திலிருந்து கல்வி உதவித்தொகை வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. துபாய் நிலவரம். துபாயில் புதிய தொழில் தொடங்க விரும்பும் தமிழர்களுக்காக ஒருங்கிணைந்த உதவி மையம் தொடங்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழர்கள். இலங்கையில் நிலவும் பொருளாதார சூழல் மற்றும் அங்குள்ள தமிழர்களின் தற்போதைய வாழ்வாதார நிலை குறித்த செய்திகள். தமிழக வெற்றிக்கழகம் மற்றும் விஜய் அவர்களை பற்றிய செய்தி.
தலைவர் விஜய் அறிக்கை. தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திற்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என தலைவர் விஜய் தனது சமூக வலைத்தளத்தில் உறுதியளித்துள்ளார். கட்சி பணிகள். தமிழகம் முழுவதும் தாவேகா கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி கண்டுள்ளது? சுமார் 2 கோடி உறுப்பினர்களை கடந்துள்ளது. நிர்வாகிகள் ஆலோசனை. கட்சி பணிகளை சீரமைக்க மாவட்ட செயலாளருடன் விஜய் நடத்திய முக்கிய ஆலோசனை. விஜயின் தாவேகா சார்பில் மழைக்கால நிவாரண உதவிகள் இன்று பல இடங்களில் வழங்கப்பட்டு வருகின்றன. அரசியல் களநிலை. தாவேகா கட்சியின் எதிர்கால கூட்டணி குறித்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கட்சியின் தலைமை அலுவலகம் விளக்கம் தெரிவித்துள்ளது. விஜய் ரசிகர் மன்றம். பிறந்தநாள் மற்றும் சமூக நலப்பணிகளில் ஈடுபடும் ரசிகர்களுக்கு தலைவர் விஜய் அனுப்பிய வாழ்த்து கடிதம். கட்சி வளர்ச்சி. இளைஞர்களை கவரும் வகையில் தாவேகா முன்னெடுத்துள்ள டிஜிட்டல் தொழில்நுட்ப மாற்றங்கள். மரியானோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியானோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.